ஹாய் ஹலோ சொல்ல குட்டீஸ். ரீசெண்டாக ஒரு குழந்தை வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் ஆன்சரில் படிச்சுட்டே வரும்போது ஒரு குழந்தை வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேடம் நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அது வந்து டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு பயங்கரமாக. நான் வந்து யாரையுமே கம்பல் பண்ணுறதில்ல. என்னுடைய சாரீஸாக இருக்கட்டும், என்னுடைய அசசரியாக இருக்கட்டும், என்னுடைய குக்கிங் திங்ஸாக இருக்கட்டும், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஒரு லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், இது நான் இன்றைக்கி இந்த விலைக்கு வாங்கினேன், இது எனக்கு சூட்டாக இருக்குது, நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேனே தவிர, இது நீங்கள் வாங்கிக்கோங்க, இது நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு நோ கம்பல்சரி. நான் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை. அந்த கேர்ள் வந்து குட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே கேரளைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து மலையாளி, அப்பா வந்து தமிழ். ஸோ நாங்கள் மீன் குழம்பு, மீன் வறுக்கிறதுக்கெல்லாம் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயிலெலாம் சாலட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஆலிவ் ஆயில் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. இது போட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நீங்கள் சாலட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. இது வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிக்கிறேன்றது மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஆலிவ் ஆயில். இது வந்து என்னென்னா ஒரு 240 ருபீஸ் தான். வந்துட்டு உங்களுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் எங்கேயோ கடைக்கு போகும்போது நான் வாங்கினது தான் ஆலிவ் ஆயில். இது வந்து பாருங்கள் 240னே எழுதிருக்கு பாருங்கள். 240 ருபீஸ் தான், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு. ஆனால் இது எடுத்து நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டினா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் பாடிக்கு நீங்கள் தேய்ச்சி குளித்தாலும் சரி, இட்ஸ் எக்ஸலண்ட், சூப்பர், அவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது நமக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளித்து பழக்கம், நம்ம தலைக்கும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்குவோம். வெறும் கோகோனட் ஆயில் தான். சில டைமில் வந்து நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த சிலதெல்லாம் என்னோடய ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் போடுறது உண்டு. இல்லாட்டினா நார்மலாக குளிக்க இருக்கிற டைமில் கோகோனட் ஆயில் தேய்ச்சி குளிப்பேன். இது வந்து நான் வந்து ஃபுல் பாடிக்கும் ஃபேஸ்க்கும் வந்து தேய்க்கிற ஒரு ஆலிவ் ஆயில். அவ்வளோ ஷைனிங்காக, கையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நேற்று போட்டேன், சரி நம்ம செல்லக்குட்டீஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாமே, பாவன் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு. திடீர்னு இன்றைக்கி குளிச்சு நாளைக்கு நான் பயங்கர வெள்ளையாயிடணுன்னா முடியாது. அது ஜெனட்டிக்காக நமக்கு பேரண்ட்ஸ் என்ன கலர் கொடுக்குறாங்களோ அதுதான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இன்டேக் எடுக்கிறது, வெஜிடபிள் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் சுற்றாமல் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. இன்றைக்கி எடுத்தோம்னா நாளைக்கு கலர் ஆக முடியாது செல்லக்குட்டீஸ். கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களை கேர் எடுத்துக்கணுன்னா இந்த மாதிரியெல்லாம் ஒரு சண்டேஸ்லேருந்து நீங்கள் உடம்பு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வயசான லுக்காக இருக்காது, நல்லா இருக்கும். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ டாட்டா பாபாய், லவ் யூ.